ஹாய். அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த பியூட்டி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட பாவி, நீ வீட்டுக்கு வராத காரணம் பிசினஸ் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ ஃபிகர்னு அலைஞ்சிட்டு இருக்கன்னு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா டச் பண்ண முதல் ஆள் நீங்க தான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்தை நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது பண்ணி இருந்திருக்கணும். நோ சார், நீங்க அங்க வச்சு பண்ணதான் கரெக்ட். உங்க அழகு திமிர பொறுக்க முடியாம தான் ஓவர் எமோஷனல் ஆகி எல்லாம் மீறி நடந்துக்கிட்டேன். மீறுவ குத்து விளக்கு மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இங்க குல்ஃபியஸா சாப்பிடுற. ஓகே பை, டேக் கேர். சார் என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க. ட்ரெஸ் வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். ஸோ அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டேன். அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா அவன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங். உன்னை தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ இங்க வந்துட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் வானம் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறக்குள்ள கையும் களமா அப்படி தரேன். ஃபாலோ மீ. அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சா. என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பார்த்துட்டு ஒலர்னல வெய்யி கொண்டு வந்து பிடிக்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா. அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு ஒன்று விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா. இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிடு நமிதா. ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுக்கு போணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில்ல. அப்ப நடந்ததுதானே இப்போ நடந்திருக்கு. திரும்ப அதே கொண்டு காட்டுற. என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இத பார், இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிடும். நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். நெல்லுங்கிறல்ல. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி Dress மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே. நீங்க ஒரு மச்சான் தானே? தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த மாதிரி உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாது, தைரியமா. அம்மா இல்ல, அலப்படாது. அம்மா, அம்மாடி, அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும்.
செல்லம் நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நான் இருக்க உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா நீ எல்லாரும் ஐயா, அம்மா! முன்னெல்லாம் இரு. என்ன என்ன பதட்டப்படாதம்மா. இனிமே உனக்கு பணமும் கிடையாது சோறும் கிடையாது துணிமணியும் கிடையாது. போயா, வந்த கோபத்தோட உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டு டேய் வந்தேன். இது வேற மேட்டரா? அப்படியா சொல்லுங்க. என் மச்சின சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லைன்னா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே விட்டுவிட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டேன் நானு. நல்ல முடிவு குரு. பேசாம அக்காவை கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே ஆ. ஏன்டா டேய், எவ்வளவு நெஞ்சம். எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கு. என்னடா விஷயம்? என்னமோ தெரியல குரு. அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? டேய் இவனை சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டி போய் அவளை விட்டு இவன் கண்ணு ரெண்டே புடிங்க போடும்டா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா கூடானா என் பொண்டாட்டியை குறிய வைக்கிறா நீ. குரு உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிற. அதுக்கு தானே படம் பண்ற நீ? அதுக்கு தானே படம் பண்ற நீ? எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும். இல்ல வேலைக்காரியை கடத்தி கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். நாரப்பலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கம் பிடிச்சதா பேசுறீங்க? குரு உங்க மச்சன பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா 10 பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொல்லலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுத்தியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. டேய் ஒய்யால நீ என் கையால தான்டா மறா போற. அவனை விடுங்க குரு. பேசாம குழந்தைங்க 3 பேரை கடத்திட்டா என்னடா ஏன் பிள்ளைய கடத்த சொல்ற? கடத்தி நம்ம தானே வச்சுக்க போறோம். குரு நீங்க எப்பயுமே வீட்ல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே.